இப்போது அமித்ஷா என்பவர் ஒரு அரசியல் சாணக்கியர் என்று கருதப்படுபவர். தற்கால அரசியலில் எப்படி ஒரு காலத்தில் வந்து தமிழ்நாட்டில் வந்து கலைஞர் கருணாநிதி ஐயா வந்து ஒரு அரசியல் சாணக்கியர்னு சொல்லுவாங்களோ, என்னை பொறுத்தவரை அமித்ஷா வந்து ஒரு தேசிய அளவில் 10 கருணாநிதிக்கு சமமான அரசியல் சாணக்கியர். ஏற்கனவே பல இடங்களில் அமித்ஷா வந்து என்ன பேசியிருக்காருன்னா, பீகாருக்கு அடுத்தது தமிழ்நாடு தான் எங்கள் ஃபோக்கஸ்ன்னு சொல்லியிருக்காரு. ஃபோக்கஸ் பண்ணுறாருனாலே நிச்சயமாக தமிழ்நாட்டு தேர்தல் களம் ஒரு மாற்றம் காண போகிறது. வேலுமணி அவர்கள் போய் பேசியிருக்கார். இதில் 2 விஷயங்கள் பார்க்கலாம். எடப்பாடி போகலைன்னா எடப்பாடி அனுப்பிச்சு அவர் போலையா? இல்லைங்க, அதெல்லாம் ரைட்டு. ஏன் எடப்பாடி போகக்கூடாதா? போகலை. ஏன் அப்படின்னா அதுக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்குது. அதிமுகவில் அவரை வந்து நீக்கப்பட்டோம்னு சொல்லிட்டாங்க. எடப்பாடி நிச்சயமாக தேர்தலுக்காக கூட ஓபிஎஸ்ஐ சேர்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை, என்னுடைய அனுமானத்தில். அப்போ ஓபிஎஸ் என்ன பண்ணுவார்? ஏதாவது ஒரு சின்னத்தில் புது சின்னத்தில் நிற்பார். நிற்கும்போது அமமுக சப்போர்ட் பண்ணும், பாஜக சப்போர்ட் பண்ணும். இப்போ இந்த பக்கம் பலவீனமாக இருக்குன்னு ஏன் சொன்னாங்க? இந்த இமேஜ் இவங்கெல்லாம் ஒன்றா இல்லைன்னு. இந்த ஒன்றா கொண்டு வரும்போது அந்த இமேஜ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி வரும்பொழுது சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேசியிருப்பது மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தரமன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப நாள் ஆச்சு நம்ம நேர்காணலில் பேசி. சொல்லுங்கள் சார். நேற்று அமித்ஷா அவர்கள் புதுக்கோட்டை வருகை, இன்னைக்கு திருச்சியில் இருக்கிறாரு. ஆனால் அதிமுகவுடான எஸ்பி வேலுமணி போய் சந்தித்து ஓ பன்னீர்செல்வத்தையும் டிடிவி தினகரனையும் உள்ள சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு க்ரீன் சிக்னல் மாதிரி ஏதோ வாங்கியிருக்கதாகவும், அதுக்கு டிடிவி தினகரனும் வந்து என்ன சொல்கிறாருன்னா ப்ரெஸ் மீட்டில் வந்து கூட்டணி ஒரு சில விஷயங்களில் வந்து முரண்பாடு இருக்கலாம், ஆனால் நாங்கள் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்களே. இந்த கூட்டணி எப்படி பார்க்குறீங்க? இது சேர்ந்தா என்டிஏ கூட்டணிக்கு வந்து வலுவாக இருக்குமா சார்? அதாவது டிடிவி தினகரன் சொல்கிறதுலேருந்து நம்ம அதை அந்த கண்ணோட்டத்திலேருந்தே எடுத்து பார்ப்போம். இதே டிடிவி தினகரன் கொஞ்ச நாள் முன்னால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தார். அப்புறம் வந்து சில கருத்து வேற்றுமைகள்னால, யாருடன் கருத்து வேற்றுமைகள்னால, எடப்பாடியுடன் கருத்து வேற்றுமை. இது ஒன்றும் பெரிய ரகசியம் இல்லை, ஊர் அறிஞ்ச ரகசியம். அப்படி இருந்ததுனால நான் தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏலேருந்து விலகிறேன்னு சொன்னார். நயினார் நாகேந்திரன் நீங்கள் விலகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அவர் சமாதானம். இதுதான் முன்னால் இருந்த நிலைமை. இப்போது அமித்ஷா என்பவர் ஒரு அரசியல் சாணக்கியர் என்று கருதப்படுபவர். தற்கால அரசியலில் எப்படி ஒரு காலத்தில் வந்து தமிழ்நாட்டில் வந்து கலைஞர் கருணாநிதி ஐயா வந்து ஒரு அரசியல் சாணக்கியர்னு சொல்லுவாங்களோ, என்னை பொறுத்தவரை அமித்ஷா வந்து ஒரு தேசிய அளவில் 10 கருணாநிதிக்கு சமமான அரசியல் சாணக்கியர். ஏன் 10 கருணாநிதிக்கு நான் சொல்கிறது வந்து கருணாநிதி அவர்களை குறைவாக சொல்கிறதுக்காக சொல்லலை. இவர் தமிழ்நாட்டு அரசியலும் கொஞ்சம் தேசிய அரசியலும் மட்டும் பார்த்தவர். அமித்ஷா வந்து தமிழ்நாட்டு அரசியல் உட்பட பல மாநிலங்களின் அரசியலும் பார்த்து, நீங்கள் பாருங்கள், சமீபத்தில் ஆந்திராவில், மகாராஷ்டிராவில், பீகாரில், ஒரிஸ்ஸாவில், இப்படி இப்போ ஒரு 4-5 மாநிலங்களில் எதிர்க்கட்சி ஆட்சியாக இருந்ததுலேருந்து பாஜக அல்லது பாஜக கூட்டணி ஆட்சி வந்திருக்கு. ஒரிஸ்ஸாவில் 35 வருஷம் இருந்த நவீன் பட்நாயக் ஆட்சியை மாற்றி பிஜேபி வந்துச்சு. ஆந்திராவில் மாறி வந்துச்சு. பீகாரில் அவங்களே திருப்பி தொடர்ந்து வந்தாங்க. இப்படி ஒரு சமீபத்தில் மகாராஷ்டிராவில் எடுத்துங்க, அந்த மாநிலத்தையும் எடுத்துங்க. அதுக்கு முன்னால் உத்தவ் தாக்கரே இருந்தார். கடைசி நிமிஷத்தில் அவர் வந்து தேர்தலுக்கு முன்னால் நாள் வரைக்கும் இவங்க கூட்டணியில் இருந்துட்டு தேர்தலுக்கு மறுநாள் வந்து முதலமைச்சர் யாருன்ற பிரச்சனையில் காங்கிரஸோடு சேர்ந்தார். அப்போ என்ன பண்ணாங்க? ஏக்நாத் ஷிண்டேவை துண்டை தூக்கி வந்து தனியாக வச்சாங்க. அவர் என்சிபி சரத்பவார் கட்சியிலேருந்து அஜித் பவார் துண்டை தூக்கி வந்தாங்க. இதெல்லாம் வந்து அரசியலில் வந்து நீங்கள் நியாயமாக சரியா தவறா அப்படின்னு கேட்டால், அரசியலில் பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்றவர் சாதனையாளர். அவர் எப்படி வெற்றி பெற்றார் என்பது ஒவ்வொருடைய கண்ணோட்டத்தில் அது வந்து சரின்னுவாங்க. அதுவே நடந்துருச்சுன்னா அவர் சாணக்கியர்னு சொல்லுவாங்க. நடத்தி காட்டியதுனால அமித்ஷா இப்போ சாணக்கியர். ஆமாம். ஓகே, நான் வந்து எந்த சார்பும் இல்லாமல் சொல்கிறேன். வெற்றி அடைந்து விட்டால் சாணக்கியர், அதுவே தோல்வி அடைந்து விட்டால் இவருக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு அது வேறு விதமாக. இது உலக இயல்பு, இது அரசியலில் இல்லை, பொதுவான வாழ்க்கையிலையுமே அப்படி தான்.
அந்த வகையில் அமித்ஷா அவர்கள் வந்து உள்ளே வந்து தமிழ்நாட்டில் அதுவும் கிட்டத்தட்ட 4 திருச்சி புதுக்கோட்டை, திருச்சி போனார், புதுக்கோட்டை போனார், நேற்றுக்கு ஏதோ ஒரு பார்க்கும்போது புதுக்கோட்டை போயிட்டு இருந்தார். இப்படி தமிழ்நாட்டில் இருக்கார். மறுபடியும் வந்து இவர் மோடி அவர்கள் வந்து பொங்கல் போது தமிழ்நாட்டுக்கு வந்து பொங்கல் தமிழ்நாட்டு மக்களுடன் கிராமப்புறங்களில் போய் இருக்க ஏதோ அப்படி நிகழ்ச்சின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் மறுபடியும் அமித்ஷா வருகிறார். இதை நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா, ஏற்கனவே பல இடங்களில் அமித்ஷா வந்து என்ன பேசியிருக்காருன்னா, பீகாருக்கு அடுத்தது தமிழ்நாடு தான் எங்கள் ஃபோக்கஸ்ன்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி மேற்கு வங்காளத்துலேயும் தேர்தல் வருது, 5 மாநிலத்தில் வருது, தமிழ்நாடு மேற்கு வங்காளம் உட்பட. புதுவை வருது, ஐ திங்க் கேரளா வருதுன்னு நினைக்கிறேன், ஒரு 5 மாநிலம் வருது. இதில் பெரிய மாநிலம், முக்கியமான மாநிலம்னு பார்க்கும்போது மேற்கு வங்காளமும் தமிழ்நாடும். ஏன்னா கேரளா எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே முக்கோணம், கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் கேரளாவை தவிர பாக்கி எல்லா ஊர்லேயும் இண்டி கூட்டணி. கேரளாவில் எதிரி, வினோத கூட்டணி, ஒருத்தர் திட்டிப்பாங்க. ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி நிற்கிற வயநாட்டில் டி ராஜாவுடைய மனைவியார் அவர்கள் ஆனி ராஜா வந்து எதிர்த்து நிற்கிறாங்க. அதே டி ராஜா அவர்கள் கம்யூனிஸ்ட் தோழர் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் பேசும்போது காங்கிரஸை சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. அங்கே வயநாட்டில் அவர் மனைவி வந்து எதிர்த்து நிற்கிறாங்க. அவங்களும் அதே கட்சியை சேர்ந்தவங்க தான். அப்போது அது ஒரு வினோதமான விஷயம். அதை விட்டுருங்க, கேரளாவை நம்ம தமிழ்நாட்டை பற்றி பேசுவோம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அமித்ஷா வந்து இங்கே இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறாருனாலே என்னை பொறுத்தவரை நிச்சயமாக தமிழ்நாட்டு தேர்தல் களம் ஒரு மாற்றம் காணப்போகிறது. இது வரைக்கும் வந்து திமுக தான் ஜெயிக்கும். இது வரைக்கும் வரக்கூடிய சர்வேக்களில் பொதுவாக வந்து எல்லா சர்வேயுமே என்ன சொல்லுது, ஒன்று திமுக வந்து பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும். அப்படி இல்லைன்னா சில சர்வேக்கள் வந்து என்ன சொல்லுது, தொங்கு சட்டசபை, ஹங் அசம்பிளி, யாருமே பெரும்பான்மை இல்லாத ஒரு நிலைமை வரும். அதில் திமுக வந்து முதல் நிலையில் இருக்கும். அதாவது 118 வராது, 90 வரும்னு ஒரு சர்வேயில் வருது. இப்போ 90 வந்தால் பாக்கி ஒரு 28 வரணும்ல. நான் வந்து சொல்லுது சிம்பிள் அரிச்சுவடி கணக்கு. அந்த சர்வே அந்த சர்வே படி நடந்தால், அந்த சர்வேயில் எப்படி வருது, காங்கிரஸ், விசிக போன்ற கட்சிகள் வந்து திமுகவுடன் கூட்டணியாக இருக்கும் என்ற அந்த சூழ்நிலையில் எடுக்கப்பட்ட சர்வே. ஓகே, அப்போ 90ன்னு வைங்க. அடுத்தது வந்து விஜய் 70ன்னு சொல்லி அந்த சர்வேயில் வருது. அந்த சர்வே வந்து சரியாக இருக்குமா இல்லையா, எவ்வளோ சர்வே சரியாக இருந்திருக்கு, எவ்வளோ சர்வே பொய்யா போயிருக்கு. அப்படி இருந்தால் இவங்க அதிமுக கூட்டணி 38, பாஜக வந்து 38, 35 ஏதோ ஒன்று வருது, சீமான் ஏதோ ஒரு சீட்டோ 2 சீட்டோ வாங்குவார், இப்படி ஏதோ சொல்லுது. இந்த சர்வே வந்து சரியாக இருக்குமா இல்லையான்னு தான். இந்த களம் இருந்தாலே இப்படி என்றால், அப்போது இந்த 90ல் இன்னொரு 28 வச்சுக்கிட்டு ஒரு காலத்தில் வந்து ஐயா கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது 96ல் 2005ல் ஏதோ ஒன்றில் மைனாரிட்டி அரசு 96, 97, 2005ன்னு நினைக்கிறேன். அதில் வந்து அவர் வந்து 118 சீட்டுக்கு பதிலாக 96, 97 இருந்துச்சு. காங்கிரஸும் பாமக தயவில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். ஆனால் வந்து யாரையும் விசிகாவும் அங்கே தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, விசிகா வந்து மக்கள் நல கூட்டணின்னு போச்சா, 2005ல் இல்லையே, அது ஏதோ ஒன்று விசிகா அங்கே தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். யாரையுமே யாரெல்லாம் கூட்டணி இருந்தாங்களோ யாரையுமே அதிகாரத்தில் பங்கு கொடுக்கவில்லை. 5 வருஷமும் மைனாரிட்டி அரசாகவே இருந்து, அப்போ தான் ஜெயலலிதா அவர்கள் வந்து அடிக்கடி தினம் காலையில் ஒரு தடவை மைனாரிட்டி கருணாநிதி அரசுன்னு அவங்க அது சொல்லுவாங்க அரசியல் ரீதியாக. அப்படி அதிகாரத்தில் பங்கு என்பது திமுகவிற்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்தியல். திமுகவுக்கு மட்டுமா, அதிமுகவுக்குமா? அதிமுகவில் வந்து ஆட்சிக்கு வந்த போதும் அவங்களும் வந்து யாருக்கும் வந்து கொடுக்கல. ஆனால் அதிமுக வந்து மைனாரிட்டி ஆட்சியாக வந்து வரல. ஓகே, நான் ஏன் அதை வித்தியாசப்படுத்தி சொல்கிறேன்னா, இல்லை திமுக அதிமுக 2 பேருக்கும் கொள்கையில் இதில் ஒன்றும் வித்தியாசம் இல்லை, ஒரே கொள்கை. ஆனால் மைனாரிட்டியாக ஆனபோது அநேகமாக என்ன வரும், கூட்டணி கட்சிகள்லேருந்து அழுத்தம் வரும். கண்டிப்பாக, நீ எனக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்கலான்னு நான் வெளியே போயிடுவேன், நான் வந்து உனக்கு ஆதரவு தரமாட்டேன், நம்பிக்கை இல்லா தீர்மானம், இந்த மாதிரி வரும். அந்த சூழ்நிலை அதிமுகவுக்கு வரல. 2014 அந்த அம்மா வந்து எந்த சிறு கட்சியோட கூட்டணியும் இல்லாமல் பாராளுமன்ற தேர்தலில் தனியாக நின்று ஜெயிச்சுது. 39 சீட்டில் 37 ஜெயிச்சதுன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்குங்களா?
நான் வந்து அதனால் அதிமுக அந்த அம்மாவுடைய திறமை ஆளுமை அது வேறு விஷயம். அந்த அம்மாவுக்கு அந்த அம்மாவின் மீது மக்களுக்கு இருந்த நம்பிக்கை. இதை தாண்டி இன்றைக்கி உள்ள சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா விசிகாவும் அதிகாரத்தில் பங்கெடும். ஒரு நாள் அவர் திருமாவளவன் பேசுகிறாரு, ஒரு நாளைக்கு வந்து நாங்கள் அது உரிய நேரத்தில் பேசுவோங்கிறாரு. ஆக பேசிக்கிட்டு தான் இருக்கார். இப்போது மாணிக் தாகூர் அவர்கள் பேசும்போது என்ன சொல்கிறாரு, காங்கிரஸில் அவங்க வந்து ஒரு பக்கம் தேவைகால பேசிக்கிட்டு இருந்தாலும் அவர் ஒரு விதமாக பேசிக்கிட்டு இருக்கார். அதிகாரத்தில் பங்கு என்பதை பற்றி பேசுகிறார். பிஜேபி அதிமுக இதுக்கு வருவோம். டிடிவி, இந்த டிடிவி வந்து வெளியே போகிறவர் இப்போ என்ன வந்து அரசியலில் நிரந்தரமான எதிரிகளும் இல்லை, அரசியலும் இல்லை. எல்லாம் வழக்கம் வந்து அரசியல்வாதிகள் எல்லா கட்சியிலையும், நான் டிடிவியை சொல்லலை, எல்லா கட்சியிலையும் அந்தந்த ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வார்த்தைகளை மாற்றிப்பாங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து இது பேசும்போது என் குடும்பத்திலிருந்து யாருமே அரசியலுக்கு வரமாட்டார்கள்னு பேசினார். வைகோ பேசாத பேச்சா? வைகோ பேசியிருக்காரு. ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்காரு, என் குடும்பத்திலேருந்து யாராவது வந்து வந்தால் என்னை நடுச்சந்தியில் கட்டி வைத்து சாட்டையால் அடியுங்கள்னு பேசினார். இப்போ அப்பாவும் பிள்ளையும் ஒருத்தர் வார்த்தை சாட்டைகளால் அடித்து கொள்கிறார்கள். ஏன்னா அவங்க என்னென்னா மக்கள் வந்து எல்லாத்தையும் பொறுத்துப்பாங்க, சகிச்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில். உதயநிதி அவர்கள் பேசும்போது நான் வந்து அரசியலுக்கே வரமாட்டேன், நான் எனக்கு சினிமா தான் பிடிக்கும்னாரு ஒரு காலகட்டத்தில். அப்புறம் வந்தார் அரசியலுக்கு, அப்புறம் அமைச்சராக மாட்டேனார், அமைச்சரானார். துணை முதல்வராவதற்கு எவ்வளோ பேர் வந்து சீனியர்கள்லாம் இருக்கும் பொழுது நான் எப்படி துணை முதல்வரும் ஆகிட்டார். 86 வயசு ஐயா துரைமுருகன் வந்து உதயநிதி இல்லை இன்பநிதி முதலமைச்சராக வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோங்கிற அளவுக்கு அமைச்சர்கள் சீனியர்கள் பேசிக்கொண்டு. அதாவது நம்ம சொல்கிறது என்னென்னா எல்லா கட்சியிலையும் இது பொதுவானது. ஜெயலலிதா அவர்கள் கூட எனக்கு கண்ணுக்கு தெரிந்தவரை எதிரியே இல்லைன்னு சொல்லுவாங்க. தோற்று போனவொன்னே என்ன சொல்லுவாங்க, தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மறுபடி வெல்லும். தமிழில் பழமொழிக்கு பஞ்சமாவாக இருக்குது, ஆயிரக்கணக்கில் கொட்டி கிடக்கு. அந்த சூழ்நிலைக்கு நமக்கு என்ன வேணுமோ அதை ஒன்று பிக்கப் பண்ணி ஐயா கலைஞர் வந்து தோற்ற போது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொன்னார். மகேசன்கிற கடவுளை வந்து சிவனை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன், கடவுள் மறுப்பு என்று பேசிக்கொண்டிருந்த கருணாநிதி ஐயா அவர்கள் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. யார் அந்த மகேசன்? நீங்கள் தான் மகேசன் ஒருத்தர் யாருமே இல்லை, சிவன் என்கிற கடவுளே இல்லைன்னு சொல்லும்போது சிவன் இல்லை மகேசன் இல்லையாச்சே. ஆனால் அந்த நேரத்துக்கு அந்த மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்ற மக்களுக்கு ஒரு பழகிய ஒரு பழமொழி பயன்படுகிறது, ஏதாவது ஒரு பதில். இது ஒரு பக்கம் அரசியல்வாதிகள் என்றாலே பொதுவாக இப்படித்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் நம்ம எதுவும் பேசலை. டிடிவி தினகரன் வந்து அங்கே என்ன பிரச்சனை, இப்போது எடப்பாடி அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு அவர் வந்து ஓபிஎஸ் வந்து அங்கே திருப்பியும் போய் இணையிறதுன்றது எடப்பாடி விரும்பவில்லை. ஓபிஎஸ்ஸுமே உரிய மரியாதை இல்லாமல் அங்கே போய் வந்து இருக்கணும்னு எதிர்பார்த்தா அது சரியாக இருக்காது, அவருடைய மனதிற்கும் சரியாக இருக்காது. பொதுவாகவும் வந்து அரசியல் சீனியாரிட்டி ஒரு பிம்பம் இருக்கு இல்லையா. ஒரு 2 முறை இடைக்கால முதல்வராக இருந்தவர், கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர். எடப்பாடி வந்து அவரை விட ஜூனியரு அரசியலில். அப்படி இருக்கும்பொழுது அப்போது இதற்கு ஒரே வழி என்ன, தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓபிஎஸ் இருக்கலாம், டிடிவி தினகரனுடைய அமமுக இருக்கலாம், ஓபிஎஸ்ஸே வந்து அநேகமாக அமமுகவில் சார்பில் நிற்கலாம். நான் உரிமை மீட்பு குழு அப்படின்னு ஒன்று வச்சுருக்காரு, அது இன்னும் கட்சி ஆக்கலை அவர். அதிமுகவில் அவரை வந்து நீக்கப்பட்டோம்னு சொல்லிட்டாங்க. எடப்பாடி நிச்சயமாக தேர்தலுக்காக கூட ஓபிஎஸ்ஸை சேர்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை, என்னுடைய அனுமானத்தில். அப்போ ஓபிஎஸ் என்ன பண்ணுவார், ஏதாவது ஒரு சின்னத்தில் புது சின்னத்தில் நிற்பார். நிற்கும்போது அமமுக சப்போர்ட் பண்ணும், பாஜக சப்போர்ட் பண்ணும். இப்படி ஏதோ ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு அரேஞ்ச்மெண்ட், ஒரு ஏற்பாட்டில் நிற்பார்கள். சசிகலா அவர்களை அதிமுகவில் நிச்சயமாக தலைவராக எடப்பாடி ஏற்றுக்கொள்ள மாட்டார், கூட்டணிக்கு ஏற்றுக்க மாட்டார். என்னை பொறுத்தவரை சசிகலா அவர்கள் அரசியலில் வந்து இதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் நிலைக்கப் போகிறார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏனென்றால் டிடிவி தினகரனுக்கும் அவருக்குமே பேச்சுவார்த்தை இல்லை. அந்த குடும்பத்துக்குள்ளேயே பல நம்ம அது என்ன பிரச்சனை நம்ம போக வேண்டியதில்லை, பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த பிரச்சனைகளை தாண்டி வந்து அவர் போய் அமமுகவில் சேரவும் போகிறதில்லை, அதிமுகவுக்கு வந்தால் இவங்க சேர்த்துக்கவும் போகிறதில்லை. சசிகலா அவர்கள் இனிமேல் ஒரு புதிய கட்சி ஆரம்பித்து, ஓபிஎஸ்ஸுக்கே அது சாத்தியமில்லை, ஏன்னா அவரை சுற்றி இருந்தவங்கெல்லாம் மாறி மாறி போயிட்டாங்க. அவர் பிஹெச் பாண்டியன் பையன், அவர் மனோஜ் பாண்டியன் போயிட்டார், இப்போ ஜேசிடி பிரபாகரன் போயிட்டார். அப்படி
வரிசையாக அவர் கூட இருந்தவங்களாம் ஒன்று பின் ஒன்றாக போயிட்டுருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது சசிகலா அவர்கள் எந்த கட்சி சார்பாக நிற்பார்கள்? சுயேட்சையாக நின்னாங்கன்னா சொல்ல முடியாதுங்க. தமிழ்நாட்டிலேயே மிகவும் நேர்மையான ஒரு கம்யூனிஸ்ட் தோழர், எளிமையானவர், தன் துணியை தானே துவைத்து கொள்ளக்கூடியவர்னு சொல்லக்கூடிய தோழர் நல்லகண்ணு இப்போ 102 வயசு முடிஞ்சுது. அவர் தான் முதல்ல நான் பத்திரிகை தமிழக அரசியல் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு நேர்மையானவர், எளிமையானவர் கையால் அதை தொடங்கி வைக்க வேண்டும்னு 2008 தோழர் நல்லகண்ணு அவர் தான் தொடக்க விழாவில் வந்து முதல் பத்திரிகை இதழை வெளியிட்டார். நேர்மையானவர், எளிமையானவர், வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவர். 2019 கோயம்புத்தூரில் நின்னாது, டெபாசிட் வாங்கலை. அப்போ இந்த நேர்மையும் எளிமையும் தமிழ்நாட்டில் வந்து எடுபட்டுருமா அப்படின்னு கேட்டால், இதற்கு நீங்கள் வந்து அரசியல்வாதிகளை குறை சொல்வதா, ஓட்டு போடும் வாக்காளர்கள் மக்களை குறை சொல்வதா என்றால் 2 பக்கமும் தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஏனென்றால் அவர் வந்து விளம்பரம்லாம் பண்ண மாட்டார், ட்ராமாலாம் போட மாட்டார், இந்த கரகாட்ட கோஷி மாதிரி இந்த செலவு பண்ண மாட்டார், ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டார், ஒரு கருத்தை சொல்லி நிற்பாங்க. நம்ம ஆட்கள் கருத்தை கேட்குறத விட நம்ம ஆட்களுக்கு என்றைக்குமே காந்தி பேரில் ரொம்ப மதிப்பு ஜாஸ்தி. எந்த காந்தி பேரில்? இந்த நோட்டில் சிரிக்கிறாரு அந்த காந்தி பேரில். மற்றபடி காந்திக்கு நமக்கும் சம்மந்தம் இல்லை. அவர் சொன்ன நல்ல கருத்துக்களுக்கு நமக்கும் அவசியம் இல்லை. காந்தி நமக்கு எப்போ முக்கியம்னா, நம்ம சாராய கடையில் போய் கொடுத்தா கூட நமக்கு காந்தி தேவைப்படுது. கஞ்சா வாங்கணும்னாலும் காந்தி தேவைப்படுது. அதாவது மகாத்மா என்று ஒருவருக்கு பெயர் வைத்துவிட்டு, என்னை பொறுத்த வரைக்கும் மகாத்மா காந்திக்கு இழைக்கப்படுற மிகப்பெரிய அநீதி வந்து இந்த கரன்சி நோட்டில் அவர் படத்தை அடிச்சிருக்கிறது தான். முக்கால்வாசி வந்து தப்பான விஷயங்களுக்கு வந்து அந்த காந்தி படத்தில் உள்ள நோட்டை தான் பயன்படுத்த வேண்டியிருக்கு யதார்த்தத்தில். இப்போ நோட்டில் இருக்க காந்தியை மாற்றினாலும் தப்பு இல்லைங்கிறீங்க. இப்போ மாற்றணும்னு சொல்கிறேன். அந்த பேச்சுவார்த்தையும் பாஜக எடுத்துக்கிட்டு இருக்கு. இல்லை, நான் வந்து மாற்றணும்னு காந்தியை எதிர்த்து சொல்லலை. ஐயா பரிதாமையா, பாவம், தேசத்துக்காக தான், தேசத்தின் தந்தைன்னு சொல்லிவிட்டு ஊரில் தப்பு பண்ணுறவன் பூரா அவர் சிரிக்கிற நோட்டை வந்து காமிச்சு தான் தப்பு பண்ண வேண்டியிருக்கு, அதை கொடுத்து தான் பண்ணுறான்னா, நீங்கள் அவருக்கு வேறு ஏதாவது அவருக்கு மரியாதை பண்ணுங்கள், அதெல்லாம் பண்ணுங்கள். அவரை கொண்டு போய் கரன்சி நோட்டில் போடாதீங்க. வேறு எந்த தலைவரில் போட்டாலும் பிரச்சனை தானே வரும். இல்லை, நான் எந்த தலைவரையும் போடுங்கன்னு நான் சொல்லலை. நான் இந்தியா வரைபடத்தை போட்டு விட்ருங்க, முடிஞ்சு போச்சா? இந்தியாவுடைய வரைபடத்தை போட்டுருங்க, பிரச்சனையே இல்லையா? இது இந்தியாவுடைய வரைபடத்தை போடுறதுல யாருக்கு என்ன ஒரு விமர்சனம் இருக்க முடியும், எதிர்ப்பு இருக்க முடியும்? நீங்கள் பாரத் மாதான்னு போட்டிங்கன்னா உடனே வந்து திராவிடர்கள் வந்து பாரத் மாதாவை எதிர்ப்பேம்பாங்க. ஒரு கோயிலில் பாரத் மாதா கி ஜெயன்னு கத்துனானோன்னா அறநிலையத்துறை அமைச்சர் வந்து ஆம்பளையாக இருந்தால் முன்னால் வாடா சோடு திங்கிறியா பீ திங்கிறியான்ற அளவுக்கு போயிடுச்சு. என்ன பாரத் மாதா கி ஜெயன்னு சொன்னால் அவ்வளோ பெரிய தப்பா? இல்லை நம்ம என்ன பாகிஸ்தான்லையா இருக்கோம்? யாருக்கு கோபம் வரணும்? பாரத் மாதா கி ஜெயன்னு சத்தம் போட்டால் அது தமிழில் என்ன அர்த்தம்? பாரத அன்னை வாழ்க. ஏஆர் ரகுமான் பாடினார், தாய் மண்ணே வணக்கம்னு பாடினார். அதுதான் இது அர்த்தம். வார்த்தைகள் மாறினாலும் மொழி மாறினாலும் அர்த்தம் அது. அது சொன்னால் என்ன? அதுக்கே கோவப்பட்டு வந்து சோறு திங்கிறியா பீ திங்கிறியா, ஆம்பளையாக இருந்தால் முன்னால் வா பார்ப்போம். திருவண்ணாமலை மாதிரி கன்னியாகுமரி நினச்சிட்டாரு என்னமோ இவர். இல்லை, வட சென்னை மாதிரி ஊர் எல்லாத்தையும் நினச்சிட்டாரு. வட சென்னைன்னு நினச்சிக்கிட்டு இங்கேயும் அப்படி தானே பண்ணார். அந்த திருவொற்றியூரில் அந்த வடிவுடையம்மன் கோயிலில் ஒரு விஐபி, அவர் முதலமைச்சர் மனைவியை வந்து வராங்கன்னு 4 மணி நேரமாக எல்லாம் கேட்டுச்சு. ஆமாம், அப்போ கேட்கும்போது ஏய் வாயை மூடிக்கிட்டு போ, ஒருமையில் பேசுகிறாரு. அது வயசான ஒரு அம்மா. ஒரு பெண்மைக்கு மரியாதை கொடுக்கணும், தாய்மைக்கு மரியாதை கொடுக்கணும், பெண் என்றாலே ஒரு மரியாதை கொடுக்கணும். அதை தாண்டி அமைச்சரோட வார்த்தைகள், அமைச்சர்னு இருக்கும்போது நீங்கள் நடு ரோட்டில் யாரோவாக இருந்தாலும் அது சரியாக இருந்தாலும் அப்படி தான் சொல்லிட்டு போயிடுவாங்க. மாண்பு மிகுன்னு உங்களை சொல்கிறோம்ல, அந்த மாண்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் இல்லையா? அங்கே போய் வந்து ஆம்பளையாக இருந்தால் வாடான்னு சொல்கிறீங்க. எந்த தைரியத்தில் சொல்கிறீங்க? நீங்கள் ஒரு அமைச்சர், உங்களுக்கு பின்னால் இத்தனை பேர் காவல்துறை இருக்குது, யாரும் வந்து உங்கள் பேரில் கை வைக்க முடியாதுங்கிற தைரியத்தில் சொல்கிறீங்க. அப்போ அமைச்சர் பதவியை வச்சு தான் சொல்கிறீங்களே தவிர, இதை மீறி ஒருத்தன் வந்து கையை வச்சுட்டான்னு வைங்க, அதுக்கப்புறம் காவல்துறை அவனை கைது பண்ணுது, அடிக்குது, உதைக்குது. அவமானம் யாருக்கு? இப்போ கூட தங்கத்தமிழ் செல்வன் வந்து தேனியில் திமுக எம்பி மக்களை பிடிச்சி ரிவிட் விட்டாங்களே, மக்கள் காரை மறித்து ரிவிட் அடித்து அங்கேருந்து அவர் தப்பிச்சு ஓடுற மாதிரி பண்ணிட்டாங்க. முதல்ல அவரே வந்து யாரையா வந்து போடான்னு அடிக்க போனார், திருப்பி அடிக்க போயிட்டாங்க. காலம் மாறிக்கிட்டு வருது. ஒரு காலத்தில் அரசியல்வாதி, எம்பி, எம்எல்ஏ, அமைச்சர்னால் வந்து அதை பார்த்து பயந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து மக்கள் கொதித்து போயிருக்காங்க, அதிருப்தியில் இருக்காங்க.
வந்தவொடனே வேற ஒரு இன்னொரு எம்எல்ஏ பேர் மறந்துட்டேன், வேறு ஒரு அவர் 5 வருஷம் பொறுத்து இப்போ தான் வந்து இதுக்கு வர்றாரு தொகுதிக்கு. 5 வருஷமாக தேர்தலுக்கு வந்தால் ஓட்டு கேட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் வர்றேன், தேர்தல் வந்தால் தான் வருவேன்னு சொல்லி விரட்டி அமைச்சாங்க. செல்வ பெருந்தகை அமைச்சாங்க. இன்னொரு திமுக எம்எல்ஏ ஏதோ ஒரு தென் மாவட்டத்தில் எங்கேயோ. நம்ம வந்து யார் என்னங்கிறது இல்லை, அதாவது எந்த கட்சியாக இருந்தாலும் குறிப்பாக ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள். ஏன்னா ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள்னால் வந்து இன்னும் மக்களுக்கு நன்மை செய்வதற்கு வாய்ப்புகளும் வழிமுறைகளும் அதிகமாக இருக்கின்றன. இப்போ எதிர்கட்சியில் இருக்கிறவங்க போய் சொல்லி எனக்கு இந்த திட்டம் வேணும்னு கேட்டால் சட்டமன்றத்தில் அது யார் அதிமுக கொண்டு வந்துச்சா வேறு எதிர்கட்சி கொண்டு வந்துச்சா கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் ஆளுங்கட்சிக்காரர் என்றால் அவர் சொன்னால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அப்போ மக்களுக்கு நன்மை செய்வதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்போவும் நீ 5 வருஷத்துக்கு ஒரு தான் வருவேன், நீ வந்து சம்பாதிக்கிறதுல மட்டும்தான் இருப்பானா. முன்னால் பயந்துக்கிட்டு இருந்தான். இப்போ வந்து ஒரு இடத்துல போகும்போது போன வருஷமாக நம்ம பொன்முடி போகும்போது சேத்தவாரி இறைச்சாங்களா இல்லையா? என்ன, நான் வந்து வன்முறையை நான் ஆதரிக்கவில்லை. பொதுமக்கள் பண்ண அதில் நியாயம் இருந்தால் கூட வன்முறை என்பது அந்தந்த ஒரு அமைச்சர் இல்லை வந்து ஒரு பதவிகளுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். நம்ம ஒரு போலீஸ்காரர் கான்ஸ்டபிளாக இருந்தாலும் அவரை மரியாதையாக நம்ம அவர்கிட்ட பேசுகிறோங்கிறது வந்து அவர் பேர் கந்தசாமியா முனுசாமியான்றது பொறுத்து இல்லை. அவர் போலீஸ் சீருடை போட்டிருக்காருல, அந்த காவல்துறை சீருடைக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்னு. அவங்க அப்படி நடந்துக்கிறாங்களா, லஞ்சம் வாங்குறாங்க, அவங்களே வந்து பல குற்றங்களுக்கு காரணமாக இருக்காங்க, குற்றவாளிகளுக்கு ஒத்துழைப்பாக இருக்காங்க, இது தனி விஷயம். ஆனால் நம்ம என்ன சொல்கிறதுனா, ஒரு பதவிக்கு இப்போ நம்மளே வந்து இப்போ வைகோவே ஒரு காலத்தில் வந்து என்ன பேசியிருக்காரு, ஸ்டாலினை ஒருமையில் பேசியிருக்காரு. அந்த வார்த்தை நம்ம வந்து பேசக்கூடாது, இருந்தால் கூட முட்டாள்னு பேசியிருக்காரு. நம்ம அதை பற்றி இன்றைக்கி அவர் எங்கே வந்து நின்றுட்டுருக்காருன்றது நம்ம பார்க்குறோம். டார்ச் அடித்து நான் ஊழலை ஒழிப்பேன்னு சொன்ன கமலஹாசன் டார்ச்சையும் காணோம், அவரையும் காணோம். அவர் எம்பி ஆகிட்டார், அவர் வரைக்கும் வாங்கிட்டு போயிட்டார். இப்போ நம்ம இந்த பிஜேபி எங்கே வர்றோம்னா, வேலுமணி அவர்கள் போய் பேசியிருக்கார். இதில் 2 விஷயங்கள் பார்க்கணும். எடப்பாடி போகலைன்னா எடப்பாடி அனுப்பிச்சு அவர் போலையா? இல்லைங்க, அதெல்லாம் ரைட்டு. ஏன் எடப்பாடி போகக்கூடாதா? போகலை. ஏன் அப்படின்னா அதுக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்குது. எடப்பாடி போகும்போது இந்த டிடிவி, சசிகலா, இந்த ஓபிஎஸ் போன்ற விஷயங்கள் வரும்போது அது ஒரு சென்சிட்டிவாகவும் அது ஒரு சிக்கலாகவும் வந்துடுது அவருக்கு. அவர்கள் அந்த கருத்து வேற்றுமைகள் வந்து அந்த இடத்துல கூடி நிற்கிது. வேலுமணி என்னும் பொழுது அந்த அளவுக்கு அந்த கசப்புகள் கம்மியாக இருக்குது. 2 பேர்ட்டையும் அணுகி பேசக்கூடிய ஒரு அதான் சொன்னேன். ஓகே, இப்போது 2 பேர் சண்டை போடுறாங்கன்னா 3வது ஒரு ஆள் உள்ள நுழையிறது காரணமே இந்த 2 பேருடைய கசப்பையும் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு நியாயத்தை பேசி ஒரு சமாதானம் ஏற்படுத்தும். அந்த வகையில் ஏற்கனவே வந்து வேலுமணி வந்து ஜேபி நட்டா அவர்களை அந்த ஜக்கிய வாசுதேவ் அவருடைய அந்த ஆதி யோகா மையத்தில் கோயம்புத்தூரில் சந்திச்சிருக்காரு. அமித்ஷாவையும் ஒரு தடவை சந்திச்சிருக்கார். நான் சொல்கிறது ஒரு வருஷத்துக்குள்ளே. அப்போ வேலுமணி அவர்கள் வந்து எடப்பாடி ஒரு கால் சில சமயங்களில் உணர்ச்சி வசப்படலாம், இல்லை வருத்தப்படலாம். அந்த உறவு முறிந்து விடக்கூடாது பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும், இல்லை அதில் ஒரு கசப்பு பிரிவு விரிசல் ஏற்பட்டக்கூடாது. அப்போ அவர் போய் அவரை கன்வின்ஸ் பண்ணி, இல்லைங்க அவர் சொல்கிறாங்க ஆனால் அது இப்படி தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி 2 பக்கமும் ஒரு சாந்தமாக இருக்கா மாதிரி ஒரு இதுக்கு தான் வேலுமணி அமைச்சிருக்காங்க. அந்த வகையில் வந்து என்னை பொறுத்தவரை இப்போ திமுக வந்து மிகவும் வலுவாக இருக்கிறது என்ற ஒரு பொசிஷன்லேருந்து இப்போ வந்து தொங்கு சட்டசபை வரக்கூடும் அப்படின்னாலே அது வலிமை குறைந்து இருப்பதாக தெரிகிறது. இதெல்லாம் வந்து ஒரு பார்வை தான். உண்மையான நிலை என்னங்கிறது மக்கள் ஓட்டு போடுறதுக்கு அப்புறம் தான் தெரியும். கருத்து கணிப்பு வந்து நாள் நீக்கி சொல்கிறான் இந்த கட்சி தான் ஜெயிக்கும்னு, அடுத்த நாள் வந்து பார்த்தா கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக வருது. இது பல மாநிலங்களில் நடந்தது, தேசிய அளவுலையும் நடந்திருக்கு, நம்ம பார்த்துருக்கோம். இவ்வளோ சீட்டு வாங்கணும்னு சொல்லுவோம், அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் கூட வாங்குது. இப்போ பீகாரில் வந்து பாஜக கூட்டணி வந்து வாங்கும்னு சொன்ன சீட்டுக்கு பாஜகவே எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி. கருத்து கணிப்பில் பாஜக அணி வந்து நிதிஷ்குமார் அணி வெற்றி பெறும்னு சொன்னான். இவ்வளவு பெரிய வெற்றி பெறும்னு யாரும் சொல்லலை. 10 கருத்து கணிப்பு போட்டான், 10 பேரும் சொல்லலை. இதையும் தாண்டி வெற்றி பெற்றது. இப்போ வெற்றியாக இருந்தாலும் அது வித்தியாசமாக இருக்குது. அது காரணங்கள் மாறலாம். மக்கள் வந்து அந்த பர்செப்ஷன் சொல்லுவாங்க, அந்த பார்வை, அந்த இமேஜ் தான் முக்கியம்.
அந்த வகையில் இப்பொழுது வந்து இது வந்து அதிமுக, பாஜக மற்றும் அந்த 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 தேசிய ஜனநாயக கூட்டணி, அதில் டிடிவி வராரு, சசிகலாவை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல நமக்கு. ஓபிஎஸ்சியும் எப்படியும் உள்ளே கொண்டு வந்துருவாங்க, கட்டாயம் கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துருவாங்க, அதிமுகவில் கொண்டு வர முடியாட்டா கூட. அது வந்து நிச்சயமாக திமுகவை எதிர்க்கக்கூடிய, ஏன்னா நீங்கள் வந்து ஓட்டு வங்கி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பாரம்பரியமாக பார்த்தீங்கன்னா 2லேருந்து 2.5% தான் வித்தியாசம். ஒன்று கூட்டணிகளை பொறுத்து இது மாறும், இல்லை அந்தந்த நேரத்தில் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வாக்குகளில் மாறும். அப்படி இருக்கும் பொழுது இந்த 2-3% தான், சில சமயங்களில் அதுவே 10% கூட போயிருக்கு, கூட்டணிகள் தீர்மானிக்கக்கூடிய ஒரு சதவீதமாக இருக்குது. ஆமாம், அந்த 2-3% வந்து அதை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு திறமை வந்து அமித்ஷா அவர்களுக்கு அந்த அரசியல் சாணக்கியம் இருக்கிறது என்பது ஏற்கனவே பல மாநிலங்களில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அது எவ்வளவு, ஏன்னா தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்களிலிருந்து வித்தியாசப்படுகிறது அரசியல் களத்தில் என்பதும் உண்மை, ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை. இது அமித்ஷாவுடைய சாணக்கியம் தமிழ்நாட்டில் எவ்வளவு தூரம் எடுபட போகிறது அப்படின்னால், எடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னு கேட்டால் இப்பொழுது உள்ள திமுக ஆட்சியின் மீது நிறைய அதிருப்திகள் இருப்பதனால், இப்போ இந்த பக்கம் பலவீனமாக இருக்குன்னு ஏன் சொன்னாங்க, இந்த இமேஜ் இவங்கெல்லாம் ஒன்றா இல்லைன்னு. இந்த ஒன்றா கொண்டு வரும்போது அந்த இமேஜ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி வரும்பொழுது அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமை பெறும், மக்கள் மனதில் வலிமை பெறும் அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு. இதை தாண்டி மக்கள் இதில் வந்து எங்கே விஜய் வராரு அப்படின்னா அதை அடுத்த இன்னொரு நிகழ்வில் நம்ம அது விவரமாக பேசுவோம். இப்போதைக்கு இந்த பக்கம் அதிமுக தலைமையிலான கூட்டணி கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறது என்ற எண்ணத்தை சரி செய்வதற்காகத்தான் அமித்ஷா வந்திருக்கிறார். அநேகமாக அந்த பாதையை நோக்கி தான் அது போய்கொண்டிருக்கிறது என்பதுதான் இப்பொழுது உள்ள பொசிஷன். நிச்சயமாக சார், தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றிங்க, வணக்கம்.